புலம்பெயர் நாடுகளில் இருந்து தாயகம் செல்லும் அதிக அளவிலான வயதானவர்கள் சக்கர நாட்காலி சேவையை பெற்றுக்கொள்வது வழமை. விமான சேவை நிறுவனங்களால் சக்கர நாட்காலி சேவை இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் புலம்பெயர் நாடுகளில் இருந்து இலங்கை செல்லும் தமிழ் வயோதிபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அச்சுறுத்துவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சக்கர நாட்காலியை தள்ளி செல்லும் உதவியாளர்கள் பணம் கேட்டு அச்சுறுத்துவதாக பாதிக்கப்பட்ட பலர் தெரிவித்துள்ளனர். சில வயோதிபர்கள் மனிதாபிமான அடிப்படையிலும் தமது விருப்பின் பேரிலும் பணம் கொடுக்கும் சம்பவங்களும் உண்டு. பெரும்பாலும் கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் வருவோரிடம் டொலரில் பணம் கேட்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. பொதுவாக புலம்பெயர் நாடுகளில் இருந்து வரும் வயதானவர்கள் மொழி பிரச்சினை காரணமாக அச்சத்தில் அவர்கள் கேட்கும் பணத்தை கொடுத்துவிட்டு செல்கின்றனர். அண்மையில் கனடாவில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் சென்ற தமிழ் வயோதிப பெண்ணிடம் $150 தருமாறு கேட்டுள்ளனர். அதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் சக்கர நாட்காலி உதவியாளர் தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் பாதி வழியில் விட்டு சென்றுள்ளார். குறித்த பெண்மணி மிகுந்த சிரமப்பட்டு காத்திருப்பு முனையத்திற்கு வந்ததுடன் உறவினர்களிடம் தெரிவித்துள்ளார். இது குறித்து உடனடியாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் மற்றொரு பெண்மணியிடம் சக்கர நாட்காலி உதவியாளர் பணம் கேட்கும் காணொலி ஒன்று விமான நிலையத்தில் இருந்த ஒருவரால் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ளது. வயோதிப பயணி ஒருவரிடம் விமான சேவை நிறுவனத்தின் சக்கர நாட்காலி உதவியாளர் பணம் வாங்கியுள்ளார். பயணியை விமானத்தில் இருந்து சக்கர நாட்காலியில் ஏற்றிக்கொண்டு வரும்போதே பணம் தருவீர்கள் தானே என தொடர்ந்து கேட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதைவிட துப்புரவு பணியில் ஈடுபடும் தொழிலாளர்கள் பயண பைகளை யாரும் கேட்காமலேயே வலுக்கட்டாயமாக வாகனத்திற்குள் எடுத்து வைத்துவிட்டு பணம் கேட்கும் சம்பவங்களும் அதிகரித்துள்ளன. நல்ல சேவைக்காக தொழிலாளர்களுக்கு வெகுமதி அளிப்பது வரவேற்கத்தக்கது என்றாலும் இந்த முறையில் பணம் கோருவது அல்லது மிரட்டி பணம் பறிப்பது முற்றிலும் பொருத்தமற்றது. பல சக்கர நாட்காலி தள்ளுவண்டியாளர்கள் இதுபோன்ற முறையற்ற விதத்தில் பயணிகளிடம் கப்பம் கோருவதை விமான சேவை நிறுவனங்கள் அறியாமலும் இல்லை. வெளிநாட்டவர்கள் இலங்கையர்கள் என அனைவரிடமும் முறையற்ற விதத்தில் பணம் வசூலிக்கும் மேற்படி நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.